இந்திரஜித் விஷ்ணுவின் குரலால் அதிர்ந்ததோடு அப்படியே நடிச்சாலே என்றும் பாராமல் காரை நிறுத்திய நிலையிலேயே ஸ்தம்பித்தான். உடனேயே காரின் பின்புறத்தில் இருந்து தேங்கிய கார்களின் ஹாரன் சப்தங்கள். ஒரு 30 வினாடி தேவைப்பட்டது அந்த அதிர்விலிருந்து மீள. அதிலிருந்து மீண்டு காரையும் ஓரமாக கொண்டு சென்று நிறுத்தி கொண்டவன் கைகளில் கைபேசி டிஸ்கனெக்ட் ஆகாமலேயே இருந்தது. மெல்ல கைபேசியை காதருகே கொண்டு சென்றான் இந்திரஜித். என்ன இந்திரஜித், செத்து சாம்பலானவன் எப்படி பேசுறான்னு ஆச்சரியமா இருக்கா? காதில் வைத்த மறுநொடி திரும்ப ஒலித்தது விஷ்ணுவின் குரல். இல்ல, நீ விஷ்ணு இல்ல, இது மிமிக்ரி வாய்ஸ். யார் நீ என்று பதறினான் இந்திரஜித். விஷ்ணு, உனக்கு சிம்ம சொப்பனமான அதே விஷ்ணு தான் பேசுறேன் இந்திரஜித். நோ நோ, நான் நம்ப மாட்டேன். உன்னை எரிச்சு சாம்பலாக்கியாச்சு. அதை நானும் என் 2 கண்களால பார்த்தேனே. வீடியோல தானே? எதுல இருந்தா என்ன? நிஜமா நடந்தது தானே வீடியோவா எடுக்க முடியும். நல்லா மடக்கறியே. போகட்டும், நான் என் உடம்பைத்தான் இழந்திருக்கேன், ஆத்மாவை இல்ல, புரியுதா? அப்படின்னா என்ன? அப்படின்னா ஆத்மானா புரியாதா? ஆவினா தான் புரியுமா? நோ, நீ பொய் சொல்ற, என்ன குழப்ப பாக்குற. யார் நீ? ஏன் இப்படி போன்ல பேசுற? நேர்ல வா. போனுக்கே இப்படி பயப்படுறியே, நேர்ல வந்தா நீ தாங்குவியா? யார் நீ? உனக்கு எப்படி நான் விஷ்ணுவை கொல்ல சொன்னது தெரியும்? நான் தான் விஷ்ணுவோட ஆவினா அப்ப நீ நம்ப மாட்ட, அப்படித்தானே? அது ஆவியால எப்படி போன்ல பேச முடியும்? ஏன் பேச முடியாது? ஒருத்தர் உடம்புக்குள்ள புகுந்தா அந்த உடம்பு மூலமாவே பேசலாமே. இல்ல இல்ல, நீ இப்படி எல்லாம் பேசி என்ன மிரட்டவோ குழப்பவோ முடியாது. இது 21ஆம் நூற்றாண்டு விஞ்ஞான யுகம். ஹை, மிரண்டுகிட்டே குழப்பிக்கிட்டே அதை சொல்றியே இந்திரஜித். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? இல்ல நம்ம நிறுவனத்துக்கு தான் என்ன துரோகம் செஞ்சேன்? எதுக்கு இப்படி ஒரு கூலிப்படையை என் மேல ஏவி விட்ட? இத பார், நீ விஷ்ணு இல்ல, எப்படியோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கல்பிரேட். உனக்கு என்ன வேணும்? பணம் தானே? அப்ப நான் விஷ்ணுவோட ஆத்மானா நீ நம்ப மாட்ட, அப்படித்தானே? நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட். செத்தவன் ஆவியா வர்றதெல்லாம் கதைகள்ல தான் சாத்தியம். நிஜ வாழ்க்கையில அது சாத்தியம்னா இந்த கொரோனாவுல அநியாயமா செத்து போன அவ்வளவு பேருமே ஆவியா வந்து அவங்க குடும்பங்களோட பேசியிருப்பாங்களே. அவ்வளவு ஏன், செத்த ஆவிதான் அடுத்த கட்டம்னா இந்த நாட்டுல இப்ப வாழறவங்களோட இறந்தவங்க எண்ணிக்கை தான் மிக அதிகம். அப்படி பார்த்தா உயிருள்ள மனிதர்களை விட உயிரில்லாத ஆவிகள் தான் இந்த உலகத்துல அதிகம் இருக்கணும். அப்படியா இருக்கு? பரவாயில்லையே, உனக்கு கூட லாஜிக்கலா கேள்வி கேட்க தெரிஞ்சிருக்கே. போகட்டும், என்ன ஆவின்னு நீ நம்ப வேண்டாம், ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. எனக்கு அதுல ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. ஆனா நீ இப்ப என்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன். அதை மறுக்க மாட்டேன்னு சொல்லு நினைக்கிறேன். அநேகமா நீ தேஜா கூட்டத்து ஆளாத்தான் இருக்கணும். அவங்கள தவிர யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. அதான் நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டேனே. தேஜா கூட கேட்ட பணத்தையும் தயாரா வச்சிருக்கேனே. இன்னும் என்னப்பா வேணும்? உனக்கு தனியா பணமா? அப்ப நான் தேஜா கூட்டத்து ஆள். இதுதான் உன் முடிவா இந்திரஜித்? எக்ஸாக்ட்லி. நான் இப்ப தேஜாவையும் அவன் கூட்டத்தையும் நீ கொல்லணும்னு சொல்ல போறேன் இந்திரஜித். நான் தேஜா ஆளா இருந்தா சொல்வேனா? என்னது, நான் தேஜாவையும் அவன் கூட்டத்தையும் கொல்லணுமா? நிச்சயமா. அவனும் அவன் கூலிப்படையும் இந்த பூமியில வாழ எந்த தகுதியும் இல்லாதவங்க. என்ன நீ என்னென்னமோ சொல்ற? விளையாடுறியா? நீதான் என் அழகான வாழ்க்கையிலையும் விளையாடிட்டேயே இந்திரஜித். எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. போதும் போதும், நீ இப்படியே பேசிக்கிட்டே போனா நான் என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். அப்ப என்ன செய்வ நீ? நேர்ல வர வேண்டாம். அப்படி வா, வழிக்கு நேர்ல வா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்குவோம். பேசி தீர்க்க எல்லாம் எதுவும் இல்லை இந்திரஜித். நான் சொல்றத நீ கேட்டுத்தான் தீரணும். உனக்கு வேற வழியே கிடையாது. முதல்ல தேஜாவோட கூட்டம், அப்புறம் தேஜா, அதுக்கு பிறகு உனக்கு எல்லாமுமா இருக்கிற உன் மாமா கிஷன்லால். இவங்க எல்லாம் நீ உன் கையால நான் சொல்ற மாதிரி கொலை செய்தே தீரணும். வாட்? காருக்குள் இந்திரஜித் கிட்டத்தட்ட ஒரு கிரிக்கெட் பால் நுழையும் அளவிற்கு வாயை பிளந்து விட்டான். அப்போது கார் கதவு ஒரு டிராபிக் போலீஸ் தட்ட, காரின் கண்ணாடியை இறக்கிவன் போனை விலக்கி கொண்டு சாரி சார், இப்ப எடுத்துடுறேன் என்றபடியே திரும்ப காரை ஸ்டார்ட் செய்தான். சிறிது தூரம் சென்ற ஆளரவம் இல்லாத ஒரு பெரிய வாதாநாராயண மரத்திற்கு கீழே காரை நிறுத்திவிட்டு செல்போனை மெல்ல காதருகே கொண்டு சென்றான். காத்திருந்தது போல திரும்ப ஒலிக்க தொடங்கியது குரல். குட், மரத்தடிக்கு வந்து சந்தடி இல்லாதபடி காரை நிறுத்திட்ட. அப்புறம் நான் சொன்னதையெல்லாம் மறந்துடாத, நல்லா கேட்டுக்கோ. ஐ திங்க் இப்ப நீ தேஜாவை பார்க்கத்தான் போயிட்டு இருக்க, சரியா? போ, பணத்தை எல்லாம் அனாவசியமா கொடுத்து வேஸ்ட் பண்ணிடாத. நான் சொல்றபடி நடந்துகிட்டா அவனையும் அந்த கூட்டத்தையும் அப்படியே அந்த கல்பாக்கம் பங்களாவோட பரலோகத்துக்கு அனுப்பிடலாம்.
போலீஸும் ஏதோ கோஷ்டி சண்டை, அதுல தேஜாவோட கூட்டம் ஒழிஞ்சுதுன்னு சந்தோஷப்பட்டு தேஜா குரூப்போட ஃபைலையே க்ளோஸ் பண்ணிடும். இதுதான் இப்ப எனக்கு வேணும், விஷ்ணு என்று சொல்லிக் கொண்ட அந்த குரல் மிக கூலாக சொல்லி முடித்தது. இந்திரஜித்திற்கோ பேச்சே வரவில்லை. என்ன இந்திரஜித், இந்த ட்ரெஸ்ஸை நீ எதிர்பார்க்கல? யார் நீ? ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? ஏன் சொல்றனா, நீதானே படத்தை கொடுத்து என்னை சாரி விஷ்ணுவை கொல்ல சொன்ன. இதோ பார், உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு, தரேன். என் வரையில எல்லாம் இப்ப கூடி வந்துகிட்டு இருக்கு. தேஜா கேட்ட பணத்தை கூட நான் ரெடியா வச்சிருக்கேன், உனக்கும் கொடுக்கிறேன். யார் நீ? எவ்வளவு பணம் வேணும் உனக்கு? என்னைத்தான் ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்க சொல்லிட்டேனே, எத்தனை தடவை இதையே கேட்ப? அப்புறம் உன் பணம் எல்லாம் யாருக்கு வேணும்? இப்ப நான் எல்லா உண்மைகளையும் அர்ச்சனா கிட்ட சொன்னா போதும். உன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த வீடியோ போலீஸ்க்கு போனா உன்னைய நினைக்கவே எனக்கு முடியல. ஐயோ ப்ளீஸ், அதை மட்டும் செஞ்சிடாத. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் பதிலுக்கு உங்ககிட்ட கெஞ்சியெல்லாம் கேட்க மாட்டேன், எல்லாமே உத்தரவுதான். நீ இன்னைக்கு தேஜாவையும் அவன் கூட்டத்துல இருக்கிற அவ்வளவு பேரையும் போட்டு தள்ளுற. எந்த கையால போன் பண்ணி கொலை செய்ய சொன்னியோ அதே கையால அவங்களையும் அழிச்சு பரிகாரம் பண்ணிடு. உன்னை மன்னிக்கிறத பத்தி நான் யோசிக்கிறேன். அது எப்படி முடியும்? அவன் எதுக்கும் அஞ்சாதவன், நூத்துக்கணக்கான பேரை பணத்துக்காக போட்டு தள்ளினவன். அதனாலதான் அவனை உன் கையால போட்டு தள்ள சொல்றேன். உன்கிட்ட பணம் இருக்கிறதாலையும் அவன்கிட்ட கத்தி கவடா இருக்கிறதாலையும் கொலையை ஒரு தொழிலாவே ஆக்கிட்டவன் இனியுமா இருக்கலாமா? என்ன நீ ஒரு நக்சலைட் மாதிரி பேசுற? ஓ, நியாயமா நடந்துக்க சொல்றவன் நக்சலைட்டா? அப்போ உன்னை என்னன்னு சொல்லலாம்? ப்ளீஸ், இப்படியெல்லாம் என்ன மிரட்டாதா. எனக்கு அவ்வளவு தைரியம்லாம் கிடையாது. நீ, உன் அங்கிள், அப்புறம் உன்னை போல கூலிப்படையை நம்பி இருக்கிற எல்லாருமே வடிகட்டின கோழைகள்னு தான் எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எப்படி என்னால செய்ய முடியும்? நான் சொன்ன மாதிரி நடந்துகிட்டா அதிகபட்சம் அரை மணி நேரம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். எப்படி? பாம்கிம் வைக்க சொல்லுவியோ? நிறைய சினிமா அப்புறம் டிவி சீரியல் எல்லாம் பார்த்து இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. எப்படின்னு நானே நேர்ல வந்து சொல்றேன். அப்ப கேட்பதானே? நேர்ல வந்தா? ஆமாம், கொஞ்சம் திரும்பி பின்னால பாரு, நான் வர்றது தெரியும் உனக்கு. நான் எக்ஸே இல்ல, ஆவி இன்னும் தெரிய போகுது பார். நிஜமாவா என்று கேட்டபடியே திரும்பி பார்த்த இந்திரஜித்திற்கு திக்கென்றது. பிரதாப் தான் போன் பேசியபடியே நடந்து வந்து கொண்டிருந்தான். பிரதாப் நடந்து வருகிற விதம் அச்சு அசல் விஷ்ணு நடந்து வருவது போலவே இருந்தது. நெருங்கி வந்த பிரதாப்பும் இந்திரஜித்தை கேட்காமலேயே காருக்குள் ஏறி அமர்ந்தான். ஏறி அமர்ந்த விதத்திலும் விஷ்ணுதான் தெரிந்தான். இந்திரஜித்திற்குள் குழப்பம். பார்த்தான். என்ன பாக்குற? காரை எடு, நான் சொல்ற இடத்துக்கு ஓட்டு. அச்சு அசல் விஷ்ணுவுடைய குரலில் பிரதாப் பேசவும் இந்திரஜித்திற்குள் குழப்பம் தன்னை பத்தால் பெருக்கிக் கொண்டது. சமாளித்து, பிரதாப் நீ என்று அவனை கேள்வி கேட்க முனைவதற்குள், நான் இப்ப பிரதாப் இல்ல, பிரதாப்புக்குள்ள புகுந்துகிட்டு இருக்க விஷ்ணு என்கிற பதில் இந்திரஜித்தை படபடக்க வைத்தது. நோ இல்ல இது என்ன கூத்து, நான் நம்ப மாட்டேன் என்று இந்திரஜித் உள்ளுக்குள் நினைத்தாலும் பேச்சில் அது வர முடியாதபடி ஒரு அழுத்தம் இருந்தும் இந்திரஜித் முயன்றான். பிரதாப், நான் விஷ்ணு, உன்கிட்ட கொஞ்சம் முந்தி போன்ல பேசின விஷ்ணு, உன்னால கூலிப்படையால கொலை செய்யப்பட்ட அதே விஷ்ணு. படு உக்ரமாய் வெளிப்பட்டன வார்த்தைகள். இந்திரஜித்திடம் கண்களில் அதிகபட்ச விரிவு, கழுத்தில் ஸ்ப்ரே செய்தார் போல வியர்வை. இல்ல, நான் நம்ப மாட்டேன் பிரதாப், நீ சர்வன்ட். எப்படியோ சில உண்மைகளை தெரிஞ்சுட்டு நீ என்ன பிளாக்மெயில் பண்ணி பாக்குற என்று திக்கி திணறி பேசி முடித்தான் இந்திரஜித். நம்ப முடியலையா? நம்ப முடியாதுதான். ஆடிக்கார்ல உட்காந்துக்கிட்டு ஆப்பிள் போன்ல பேசிக்கிட்டு ஆனந்தமா ஒரு விஞ்ஞான வாழ்க்கை வாழற உன்னால நம்ப முடியாதுதான். ஆனா மவனி, நீ நம்பித்தான் தீரணும். உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச பல விஷயங்களை வரிசையா சொல்லவா? அப்ப நம்புவியா? இல்ல ஒரு ஆவியோட சக்தி எப்படிப்பட்டதுன்னு காட்டவா? அதட்டலாக கேட்டது மட்டுமில்லாமல் கார் டேஷ்போர்ட் மேல் வைக்கப்பட்டிருந்த டிஷ்யூ நகர ஆரம்பித்தது. இந்திரஜித்திற்குள் உதறலும் கூட தொடங்கியது. என்ன, நம்ப முடியலையா? டிஷ்யூ பேப்பர் காத்துல நகர்ந்ததா நினைக்கிறியா? உனக்குள்ள இப்ப நுழைஞ்சு உன் மண்டையை நீயே உடைச்சிக்க வச்சு ஆவியாட்டம்னா என்னன்னு காட்டட்டுமா? வெகு காட்டமுடன் விஷ்ணுவாகிய பிரதாப் கேட்கவும் அதற்கு மேல் இந்திரஜித்திற்கு அவனோடு மோத தயாரா இல்லை. இப்போ நான் என்ன செய்யணும் என்று ஒரு வழியாக கேட்டான். அப்படி வா வழிக்கு. ஏண்டா, கையில கோடிக்கணக்குல பணம் இருந்தா என்ன வேணா செய்வியோ? நீ எதை சொல்ற? காரை எடு, மகாபலிபுரம் கடற்கரைக்கு விடு. அங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் என் உடம்பை எரிச்சு சாம்பலாக்கினாங்க, அந்த இடத்துக்கு போ. எதுக்கு இப்ப அங்க போறியா இல்லையா? போறேன். எடு கார.
ஏதோ துப்பாக்கி முனையில் ஒருவரை மிரட்டுவது போல விஷ்ணு ஆகிய பிரதாப் மிரட்ட காரும் கிளம்பியது. ஆனால் இந்திரஜித்தால் அந்த பழைய சரளமுடன் ஓட்ட முடியவில்லை. கார் பல இடங்களில் வளைந்து குலுங்கியது. அதுவே அவன் பயத்தில் சிக்கிவிட்டதை விஷ்ணுவாகிய பிரதாப்பிற்கு உணர்த்தியது. உப்பத்தின்ன தண்ணி குடிச்சுதான் தீரணும் இந்திரஜித். எருமையா வந்து காரை வழிமறிச்சது நான் தான். அந்த எருமையை விளக்க வந்தப்போ இந்த பிரதாப் உடம்புல புகுந்ததும் நான் தான். நான் குருநாதர் ரங்கநாத பட்டாச்சாரியார் கிட்ட யோகம் கற்றவன். உடம்போட ரகசியத்தை விஞ்ஞான பூர்வமாகவும் தெரிஞ்சவன், மெய்ஞான பூர்வமாகவும் அறிஞ்சவன். சாதாரண மனுஷனோட உயிர்தான் உடம்பை பிரிஞ்ச நிலையில கர்ம காரியங்களுக்கு தகுந்த மாதிரி அடுத்த கட்டத்தை அடையும். ஒரு யோகியோட உயிர் அப்படி கிடையாது. அது தன்னிச்சையா செயல்படும். அது மட்டும் இல்ல, நான் ஒரு கார்ப்பரேட் மேனா இருந்ததாலும் மனசளவுல ஒரு யோகியாகவும் வாழ்ந்தவன். அதனாலதான் செத்த பிறகும் உன் கூட என்னால இந்த உடம்பு மூலமா பேச முடியுது. வாஸ்தவத்துல நான் உனக்குள்ள புகுந்து அர்ச்சனாவோட வாழறதாத்தான் இருந்தேன். அதை பிறகு பார்த்துக்கலாம். இப்ப அதுக்கு முன்னால செய்ய வேண்டிய பல காரியங்களை செய்திருவோம்னு தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். ஓடும் காருக்குள் விஷ்ணுவாகிய பிரதாப் பேச பேச இந்திரஜித்திற்குள்ளும் சற்று தெளிவு. இதெல்லாம் இந்திரஜித் கற்பனையில் கூட நினைத்து பார்த்திராத விஷயங்கள். சில நேரங்களில் வாழ்க்கை இப்படி சில அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிவிடும். இதை அனுபவிக்க மட்டும்தான் முடியும். பிறரிடம் சொல்லி நிரூபிக்கவெல்லாமா முடியாது. இந்திரஜித்திற்கு ஒன்று மட்டும் புரிந்தது. தான் வசமாக மாட்டிக்கொண்டு விட்டோம் என்பதே அது. கடற்கரை. அலைகளிடம் அடங்காத கும்மாளம். காற்றிடம் ஈரக்குழுமை. கரையோரம் நண்டு குஞ்சுகளின் குழி புகும் விளையாட்டு. விஷ்ணுவாகிய பிரதாப் இந்திரஜித்துடன் வந்த நின்ற இடத்தில் அவர்கள் இருவர் கால்களையும் அலைகள் மோதி தழுவி விட்டு சரேல் என்று சரிந்து பின் சென்றன. கடற்கரை அழகா இருக்குல்ல? விஷ்ணுவாகிய பிரதாப் மெல்ல கேட்டான். ஆமாம், அர்ச்சனாவோட பல தடவை இங்க வந்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது என் முடிவு இங்கேதான்னு சொல்லிக்கொண்டே மிக தீர்க்கமாய் கோப பூசிய கண்களோடு இந்திரஜித்தை பார்த்தான். இந்திரஜித்தின் குடல் பாகத்தில் முறுக்குகள் விழ ஆரம்பித்தன. இந்திரஜித், உலகத்துல மனிதன் பிழைக்கத்தான் தொழில்னு ஒண்ணு தோன்றியது. அது மனுஷன் வாழ்றதுக்காக உருவான ஒண்ணு. ஆனா அதையே வச்சு ஒருத்தன் மனுஷனை அழிக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை அல்ல? விஷ்ணுவாகிய பிரதாப் கேட்ட விதமே அலாதியாக இருந்தது. ஆமா ஆமா, திக்கி திணறலோடு ஒப்புக்கொண்டான் இந்திரஜித். இப்போ இங்க ஒத்துக்கிற நீ பணத்திமிர்ல அந்த தொழிலை நம்பின ஒருத்தன் தானே? நான் இல்ல, அங்கிள் தான் உன்னை கூலிப்படையை வச்சு கொல்ல சொன்னார். உனக்கு நீ துணையை சேர்த்துக்கிறியா? அவருக்கும் உனக்கும் அந்த அளவு உங்க ஸ்டேட்டஸ் பெருசு இல்ல? இல்ல, தப்புதான். கைகள் நடுங்க படபடத்தான் இந்திரஜித். இப்ப நீ 1000 தடவை கூட மன்னிப்பு கேட்ப. ஆனா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் இந்திரஜித். நான் போன்ல சொன்ன மாதிரி இன்னும் 1 மணி நேரத்துல அந்த தேஜா அவனோட கூலிப்படையில எல்லாரும் செத்தாகணும். அதுல தேஜா உடம்பை நீ இங்க தூக்கி வந்து போட்டு அவன் எனக்கு நெருப்பு வச்ச மாதிரி அவனுக்கு நீ நெருப்பு வைக்கணும். அதை நான் பார்க்கணும். ஐயோ, அது எப்படி முடியும் என்னால? என் பேச்சை கேட்ட எல்லாம் முடியும். சினிமாவில கூட இது சாத்தியம் இல்ல. அவன் இதுவரை 1000 பேருக்கு மேல காசுக்காக கொலை செஞ்சிருக்கான். அவன் ரொம்ப பயங்கரமானவன். சினிமாவுக்கு சாத்தியம் இல்லாம போகலாம், ஆனா என் வரையில அது சாத்தியம். சாத்தியமே இல்லன்னு நீ நினைக்கிற ஒரு ஆவியா நான் ஆயிட்டதை பார்த்துமா நீ லாஜிக்கா யோசிக்கிற? பிரதாப், என்னை விட்டுரு. பிரதாப் இல்ல, நான் விஷ்ணு. சாரி விஷ்ணு, என்னை விட்டுரு. நான் சொன்னதை செய், விட்டுறேன். முடிஞ்சா செஞ்சிருவேன். ஆனா அவனை எப்படி தனி ஒரு ஆளா நான் கொல்ல முடியும்? அதுவும் அவன் கூட்டத்தையே. முடியும், என்னால முடியாது. ஆனா ஆவியான உன்னால முடியலாம். அது எனக்கு தெரியும். ஆனா இந்த பிரதாப் பாவம், கோர்ட் ஆவி கொலை செய்ததுங்கிறது ஏற்காது. பிரதாப்பை ஒரு கொலைக்காரனத்தான பார்க்கும். என்னையும் அப்படித்தானே பார்க்கும். எப்ப கொலை செய்ய பணம் கொடுத்தியோ அப்பவே நீயும் கொலைக்காரன் ஆயிட்ட. இந்த விஷயத்துல தேஜா கூட ஒரு அம்புதான். ஏவினவன் நீ. யோகிய மாதிரி நடிக்காத. நான் நடிக்கல, நிஜமா உள்ளத பேசுறேன். என் குற்றத்தை கூட நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக என்னை தேஜா கிட்ட அனுப்பாத. அது என்னால முடியாது. முடியுமா? எப்படி? அப்படி கேள் என்று விஷ்ணுவாகிய பிரதாப் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறு பொட்டலத்தை வெளியே எடுத்தான். அதில் 10 கிராம் சைனைட். இது சைனைடு. அவனுக்கு பார்ட்டி கொடுக்கிற சாக்குல பிராந்தி விஸ்கில இத கலந்துரு. எல்லாருக்கும் உன் கையாலேயே கொடு. அதிகபட்சம் 15 நிமிஷத்துல அவ்வளவு பேரும் கிளம்பிடுவாங்க. அப்புறமா தேஜாவை தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு இங்க வா. நான் இங்கேயே காத்திருப்பேன்.
விஷ்ணுவாகிய பிரதாப் சொல்லி முடித்திட இந்திரஜித்திடம் ஒரு பிரம்மை பிடித்த நிசப்தம். இந்திரஜித்தின் நிசப்தத்திற்கு நடுவே அலைகளிடம் மட்டும் ஹோவென்ற இரைச்சல், காலடியில் சரேல் சலேர் என்கின்ற வீச்சல். 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து மேலும் சிலரை கொலை செய்ய சொல்வதுதான் அவன் திட்டம். அதில் மிக முக்கியமான 2 பேர் விஷ்ணுவின் அம்மா அப்பா. அதற்காகத்தான் புறப்பட்டான். ஆனால் அவனே இப்போது கொலைகாரனாக வேண்டும். இது எப்படிப்பட்ட ஒரு திருப்பம்! அந்த திருப்பத்தில் தான் இந்திரஜித்திடம் இப்பொழுது நிசப்தம், இல்லை இல்லை, ஸ்தம்பிப்பு. என்ன யோசனை? புறப்படு. 1 மணி நேரத்துல இப்பவே 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 55 நிமிஷங்கள் தான் இருக்கு. விஷ்ணுவாகிய பிரதாப் துரிதப்படுத்தினான். இந்திரஜித் ஸ்தம்பிப்பில் இருந்து ஆமைத்தனமாக விலகி வெறித்தான். அதை கண்ட விஷ்ணுவாகிய பிரதாப் செல்போனை கையில் எடுத்து டிஎஸ்பிக்கு போன் செய்ய தயாரானான். இஸ் திஸ் டிஎஸ்பி ஆபீஸ் என்று கேட்ட மறுவினாடி ஓடி வந்து செல்போனை பிடுங்கி சுவிட்ச் ஆஃப் செய்தான் இந்திரஜித். இந்த பயம்தான் இப்ப எனக்கு வேணும். அதே சமயம் உனக்கு இந்த பயம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். தேஜா குரூப்பை கொலை செய்யறதுல இருக்க கூடாது என்றான். அது பிரதாப், விஷ்ணுன்னு கூப்பிடு. சரி விஷ்ணு. சைனைடே அங்க எப்படி அவங்க எதிரிலேயே நான் கலக்க முடியும்? இப்படி எல்லாம் எல்கேஜி பாயாட்டம் கேட்காத. போகும்போதே கலந்து எடுத்துக்கிட்டு போ. உன் கையால ஊத்தி கொடு. வேணும்னா நான் உதவி செய்யறேன். எல்லோரும் ஒரே சமயம் குடிப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? முன்ன பின்ன முதல்ல குடிச்சு சுருண்டு விடுறத பார்த்து மத்தவங்க சுதாரிச்சுட்டா அப்ப அவங்கள உன் கையாலேயே கொலை செய். விஷ்ணு, வளவளன்னு பேசாம புறப்படு. யார் வேகமா குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 10,000ன்னு சொல்லு. அவ்வளவு பேரும் போட்டி போடுவாங்க, போயும் சேருவாங்க. அந்த ஈவு இரக்கமே இல்லாத கொலைகார கும்பல்ல ஒருத்தன் உயிரோட இருந்தாலும் சரி, நீ தொலைஞ்ச. உனக்கு நான் வழியை காட்டிட்டேன். அதுல நீ சரியா நடக்கலன்னா அப்புறம் சித்திரவதையை அனுபவிப்ப. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. விஷ்ணுவின், அதாவது பிரதாப் ஆகிய விஷ்ணுவின் கட்டளை குரலை தொடர்ந்து தான் வந்த காரை நோக்கி நடந்தான் இந்திரஜித். நல்ல உச்சி வெயில். காலடியில் நிழல் 1.5 அடி சுருக்கத்தில் இருந்தது. பிரதாப் ஆகிய விஷ்ணுவும் பின்தொடர்ந்தான். அவன் காரில் ஏறவும் இவனும் ஏறினான். நீயும் கூட வரப்போறியா? பின்ன நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன்னு சந்தேகப்படுறியா? நீ எங்க போனாலும் அங்க வந்து உன் முன்னால நிப்பேன். நான் சாமானிய மனுஷன் இல்ல இந்திரஜித். பஞ்சபூதங்களை ஆட்டி படைக்க முடிஞ்ச ஆத்மா, ஆவி. அப்படியே போனா நீ எங்க போவ? தாய்லாந்து இல்ல பட்டையாவுக்கு தானே. நீ சந்திர மண்டலத்துக்கே போனாலும் அங்க நான் வந்து நிப்பேன் இந்திரஜித். கார் புறப்பட்டது. வழியில் ஒரு மதுபான கடை முன் நிறுத்தப்பட்டு உயர் ரக ஒரே மாதிரியான விஸ்கி பாட்டில்கள் வாங்கப்பட்டன. காருக்குள் வைத்து அவற்றில் சயனைடும் கையுறையோடு கொண்டு பாதுகாப்பாக சிட்டிகையாக கலக்கப்பட்டது. பின் அவ்வளவும் ஒரு அட்டை பெட்டிக்குள் அழகாய் அணிவகுத்து அடங்கின. திரும்பவும் காரில் ஓட்டம். சவுக்கு காட்டு பகுதிக்குள் மண் சாலையில் பிரவேசித்தது. பங்களா முன்னால் நின்றது. 100 மீட்டருக்கு முன்பே ஒரு வளைவில் கார் வளையும் பொழுது பங்களா மாடியில் இருந்த ஒருவன் டெலஸ்கோப் வழியாக பார்த்து தேஜாவிற்கு தகவல் சொல்லிவிட கார் வருவதில் தலையேதும் இல்லை. காரை விட்டு இந்திரஜித் 1 கோடி ரூபாய்க்கான பிரீஃப் கேஸுடன் இறங்கிட பிரதாப் ஆகிய விஷ்ணு மது பாட்டில்கள் நிரம்பிய அட்டை பெட்டியை எடுத்துக்கொண்டு இறங்கினான். இருவரையும் அழைத்துச் செல்ல வந்த ஒருவன் இது என்ன அட்டை பெட்டி என்பது போல பார்க்க, ஃபாரின் சரக்கு, இன்னைக்கு என் கையால உங்க எல்லாருக்கும் பார்ட்டி என்று தயங்கி தயங்கி பேசினான் இந்திரஜித். அதை கேட்ட அவன் கண்களில் வோல்டேஜ் கூடிய பிரகாசம், ஒரு சந்தோஷ சிரிப்பும் கூட. அதுதான் கடைசி சிரிப்பு என்பது தெரியாமலேயே அவர்களை அழைத்து கொண்டு முன்னால் நடந்தான் அவன். அங்கிருந்து புறப்படும் முஸ்தீபில் கண்ணில் பட்ட அவ்வளவு பேரும் மூட்டை கட்டி கொண்டிருந்தனர். மினரல் வாட்டர் கேன்கள், சிப்ஸ் பாக்கெட்கள், சிகரெட் துண்டுகள் என்று கண்டதெல்லாம் காலிலும் கண்ணிலும் பட நடந்தான் இந்திரஜித். பின்தொடர்ந்தான் பிரதாப் ஆகிய விஷ்ணு. மையமாய் ஒரு பெரிய ஹால். அங்கே அழுக்கேறிய சோஃபாக்கள். அதில் ஒன்றில் அமர்ந்திருந்தான் தேஜா. மூவரும் வரவும் நிமிர்ந்தான். உதட்டில் சிகரெட். அவன் நிமிர்ந்த வேகத்தில் வெந்து தணிந்திருந்த 1/2 அங்குல நில சாம்பல் உதிர்ந்து சிதறியது. வாங்க பாஸ், வாங்க. நீங்க புறப்பட்ட வேகத்துக்கு எப்பவோ வந்திருக்கணுமே, ஏன் இவ்வளவு லேட்டு என்று பிரதாப்பை பார்த்தபடியே கேட்டான். வழியில நமக்கெல்லாம் சரக்கு வாங்க போனேன், அதனால இங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க எங்ககிட்ட இல்லாத சரக்கா? ஆமா, என்ன திடீர்னு பாசம்? பாசமெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு சந்தோஷம். அதான். சந்தோஷமா? போன்லயே பேசும்போது அப்படி தெரியலையே. என்னை போட்டுத்தல்ல பம்பாய் தாதாவுக்கெல்லாம் போன் பண்ணிருக்காரு உங்க மாமா. இப்ப வந்து சந்தோஷம்னா எப்படி பாஸ்? தேஜா கூர்மையாகத்தான் கேட்டான். இந்திரஜித் பதில் சொல்ல திணறியபடியே பிரதாப்பை பார்த்தான். விஷ்ணுவாகிய பிரதாப்பிற்கும் புரிந்தது.
மிக வேகமாய் சமாளிக்க தொடங்கினான். என்ன சார், மாமாவையே போட்டு தள்ளிட்டு அவர் மகளையும் கட்டிக்கிட்டு அவரோட அவ்வளவு சொத்துக்கும் வாரிசாக போற விஷயத்தை பாஸ் சும்மா சொல்லுவாங்களா? இவர் கேட்ட கேள்வியிலையும் நியாயம் இருக்கும்ல என்று பிரதாப் எடுத்து கொடுக்கவும் தேஜாவுக்கே அந்த பேச்சால் கிர்ரடித்தது. என்னது, உங்க மாமனையே போட்டு தள்ளுறதா? பாஸ், இது என்ன ட்விஸ்ட்? அதான் ட்விஸ்ட். அவருக்கு எங்க பாஸ் உங்ககிட்ட வந்ததே பிடிக்கல. நீங்க சுண்டெலியாம். அவருக்கு பம்பாயில பல சிங்கம் புலிகளையே தெரியுமாம். உங்ககிட்ட வந்து தப்பு பண்ணிட்டாராம் என்று தன் பேச்சை வலுப்படுத்தினான் பிரதாப். ஆமா, நீங்க யாரு சாமி? நான் பிரதாப், எம்டியோட பிஏ. இனி இந்த பாஸுக்கும் பிஏ. அச்சா, விஷயம் அப்படி போகுதா? அப்போ உங்க பாஸையும் போட்டு தள்ளணுமா? ஆமா தேஜா என்று தலையசித்தான் இந்திரஜித். அவ்வளவுதானா, இல்ல இன்னும் இருக்காங்களா? இன்னும் சில பேர் இருக்காங்க, அதை நான் போக போக சொல்றேன். சரி, முதல்ல பணத்தை கொடுங்க. எல்லாம் சரியா இருக்குதானே? எண்ணி பாத்துக்கோ தேஜா. கை வெயிட்லயே சொல்லிடுவேன் எத்தனை பெட்டி வாங்கியிருப்பேன் இப்படி என்றபடியே பெட்டியை வாங்கிய தேஜா அதை எடை போட்டு பார்ப்பது போல ஒரு பாடி லாங்குவேஜ் காட்டி அப்படியே தூக்கி அருகில் இருந்த ஆள் ஒருவனிடம் கொடுத்தான். விஷ்ணுவாகிய பிரதாப் பார்வையோ தேஜா மேலேயே இருந்தது. ஆமா, அதான் இப்படி பல பெட்டி வாங்கிட்டீங்களே, இன்னும் எதுக்கு இந்த தொழில்? தன் பார்வையை சற்று சாந்தப்படுத்தியே கேட்டான் பிரதாப் ஆகிய விஷ்ணு. இதையெல்லாம் என்னால விட முடியாது. நான் புலிவாலை பிடிச்சவன். சகஜமா உங்களை மாதிரி எல்லாம் சொசைட்டில வாழ முடியாது. என்னை கொல்ல நான் செஞ்ச கொலைகளால பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்ல, போலீஸும் அலையுது. நமக்கெல்லாம் எங்கேயும் எப்பவும் அண்டர் கிரவுண்ட் தான் என்று தேஜா மேஜை மேல் பிரதாப் வைத்த அட்டை பெட்டியை திறந்து ஒரு பாட்டிலையும் வெளியே எடுத்தான். அதை திறந்து குடிக்க போனவனை தடுத்த பிரதாப், தேஜா, உன் ஆட்களை எல்லாம் வர சொல்லேன். ஆளுக்கு ஒரு பாட்டில். யார் வேகமா குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 10,000 கேஷ் என்றான். அட, குடிக்கிறதுல போட்டியா? என்ன பாஸ், விட்டா எங்களுக்கு பூஜை கூட பண்ணுவீங்க போல இருக்குதே என்று கிண்டலாய் சொன்னான் தேஜா. டே, எல்லாரும் வாங்கடா என்று குரல் கொடுக்கவும் ஒரு கூட்டம் கூடியது. எல்லோருக்கும் இந்திரஜித்தே தன் கையால் பாட்டிலை எடுத்து கொடுத்தான். கொடுக்கும் பொழுது கை நடுங்கியது. மொத்தமாய் 13 பேர். 20 பாட்டில்கள் இருந்ததில் 7 மீதம் இருந்தது. டே பாஸ், இப்ப நமக்கு பார்ட்டி கொடுக்கிறார், அதுக்குத்தான் இந்த சரக்கு. பாஸுக்கு இனிமேதான் நம்ம தயவும் தேவைப்பட போகுது. அதான் நம்மோட ஐக்கியமாயிட்டாரு. எல்லாரும் பாஸுக்கு ஒரு ஜே போட்டுட்டு குடிங்க. யாரு ஏக் தம்ல குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 10,000 ரூபாய் கேஷாம். ஒருத்தன் கூட விடக்கூடாது என்று தேஜா தான் மட்டும் குடிக்காமல் பாட்டிலை கீழே வைத்து விட்டு ரெடி ஸ்டார்ட் என்றான். இந்திரஜித்துக்கு கால்கள் அப்போதே நடுங்க தொடங்கி விட்டன.